அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தவேக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தவேக வேட்பாளர்களை தேர்வு செய்வது தொடர்பாக விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. நாளைய தினமே வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் என்று இருக்கக்கூடிய சூழலில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு விட்டார்களா தவேகாவை பொறுத்தவரை? நிச்சயமாக 9ஆம் தேதி புதுச்சேரியில தேர்தல் நடைபெற இருக்கிறது. 30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரி யூனியன்ல தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் காண போகிறது. அதற்காக வேட்பாளர் தேர்வு செய்யும் பணி கடந்த வாரம் முழுவதும் நடைபெற்றது. விஜய் வேட்பாளர்களை உறுதி செய்து அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து வேலைகளும் இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த வகையில் இன்று வேட்பாளர்களுடைய பட்டியல் விஜய் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் விசில் சின்னத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தவேக தனித்து களமிறங்க முடிவு செய்திருக்கக்கூடிய சூழல்ல இதற்கான வேட்பாளர் பட்டியல் தயார் நிலையில் இருக்கிறது. நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள். எனவே இன்று மாலையே, அதாவது 6 மணிக்கு மேல் விஜய் இந்த பட்டியலை அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடுவார் என்று எதிர்பார்த்த சூழலில் தற்பொழுது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வார் ரூம்ல நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை முடிவில் தான் இந்த பட்டியல் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ஆர் காங்கிரசுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது என்ஆர் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட காரணத்தினால கூட்டணி முறிவு ஏற்பட்டு விஜயுடன் கைகோர்ப்பார்கள் என்று எதிர்பார்த்த சூழலில் தற்பொழுது அந்த வாய்ப்பும் கை நழுவி சென்றதால் 30 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் களம் காண போகிறது. அதுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் மற்றும் டம்மி வேட்பாளர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் விஜய்.